அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 21/3/2024 இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி இருக்க நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இந்த ரெண்டுக்குமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதானா எதிர்பார்த்த ஒவ்வொரு நாளும் இதுதானா அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து ஜெரம் பவல் வந்து பேசிட்டாரு. ஆக்சுவலி எல்லாத்துக்குமே முன்னாடியே தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே தான் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதே மாதிரி அன்சேஞ்சாக தான் வந்துருச்சு. ஆனால் ஒரு 11:30-12 மணி வாக்கில் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாரு. அதில் வந்து பத்திரிகையாளர்கள் பல கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு அவர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, பாசிட்டிவாக சொல்கிறாரா நெகட்டிவாக சொல்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அதன்படி டேட்டா உங்களுக்கு ஒரு 8-9 மணிக்கு வந்திருந்தாலுமே தலைவர் பேச ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கணக்குப்படி பார்க்கும்போது 11:30 மணிக்கு அவர் பேச ஆரம்பித்த உடனே மார்க்கெட் எகிரி குதிச்சு மேலே போனது தான் ஃபுல் க்ரீன். 1% அப்பு ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெறித்தனமான ஒரு க்ளோசிங் 1% அப்பு ஆல் டைம் ஹை க்ளோஸ் ஆகிருக்கு டவ் ஜோன்ஸு. நீங்கள் S&P 500 பார்த்தீங்க அப்படின்னா அவனும் சேம் அதே தான் ஆல் டைம் ஹை க்ளோஸு பயங்கரமான புல்லிஷ் கேண்டிலோட க்ளோஸ் ஆகிருக்கான். இவன் நாஸ்டாக்கும் அதே தான். இவன் வந்து ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் ஆகலை. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து கேப் அப் ஆகி ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு கீழே வந்துட்டான். அந்த கேண்டிலில் வந்து அதோட ஹை ப்ரைஸை தாண்ட முடியல. இருந்தாலுமே 1.5% பக்கமாக வந்து அதிகமாக இருக்கிறான். அடுத்து முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸோட விக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5% விழுந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸை எல்லாருமே எதிர்பார்த்து தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஷார்ட் அடிக்காமல் இருந்தாங்க. ஆல்ரெடி ஷார்ட் கவரிங்கே பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் முந்தின நாள் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ என்னடா இது இன்னும் மீட்டிங்கோட அவுட்கமே வரல, இருந்தாலுமே வந்து ஏன் மார்க்கெட் மேலே போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அது ஏன்னா பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு இது பாசிட்டிவாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. அதனால தான் விக்ஸ் யாரும் பயப்படலை, விக்ஸும் கம்மியாகலை. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டும் இன்றைக்கி மேலே போயிடுச்சு. இது எல்லாமே ஒத்து போகுது பாருங்கள். அடுத்து வந்து ஏன்னா எப்போவுமே வந்து மார்க்கெட் கீழே போகுதுன்னா தான் பயப்படுவாங்க. மேலே போகிறத பொறுத்து யாருமே பயப்பட மாட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க ஷார்ட் கவரிங் ராலி. ஓகே எப்படி இருந்தாலும் ஜெரம் பவல் நல்லதாக தான் பேச போகிறாரு, அவர் பேசிட்ட மார்க்கெட் நல்லா மேலே போயிடும், நம்ம வேறு ஷார்ட் அடிச்சு வச்சுருக்கோம், அப்படி மேலே போச்சுன்னா நம்ம லாஸ் பண்ணிடும் அப்படின்ட்டு எல்லாருமே ஷார்ட் கவரிங் பண்ணி முந்தத்தினாலே ஷார்ட் கவரிங் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டும் நல்லா அவரும் பேசிட்டார். அதனால் மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சு. இப்படி தாங்க மார்க்கெட் ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அது பல பேர்த்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. அது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அவங்க நினச்ச டைரக்ஷனில் போயிடும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல எல்லாருமே நெகட்டிவாக தான் பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி மேலே போகிறதுக்கு பதிலாக கீழே போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் வர்ற ஸ்பீச் நெகட்டிவாகவே இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், அன்றைக்கி பயங்கரமாக கீழே போயிருக்கும். சப்போஸ் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடந்துச்சுன்னு வைங்களேன், அப்பவும் ஷார்ட் கவரிங் நடக்கும். ஆனால் அவங்க லாஸ் பண்ணதுக்கப்புறம் வர ஷார்ட் கவரிங் இருக்கும். அதனால் 1% ஏறி இருக்க மாட்டான், 2% ஏறி இருப்பாங்க. பயங்கரமான ஷார்ட் கவரிங் நடந்து மிகப்பெரிய ரேலி வந்திருக்கும். பட் இப்படி தாங்க மார்க்கெட் ஒர்க் ஆகுது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அப்படி நடக்கலை. அவங்க எதிர்பார்த்தே நடந்துருச்சு. அதனால தான் 1% அப்படிங்கிற லெவலில் கம்மியாக விட்டான். அடுத்து வந்து யூஎஸோட 10 இயர் பாண்ட் ஈல்டு. இவன் வந்து என்ன தான் வந்து நேற்று வந்து ஜெரம் பவல் அப்படி வந்து ஒரு பாசிட்டிவாக பேசியிருந்தாலுமே இவன் வந்து கீழே குறைஞ்சான் பார்த்தீங்களா, ஆனாலுமே ஏறிட்டான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணாதான்டா நான் பாண்ட் ஈல்டில் கம்மியாவேன், நான் பாசிட்டிவாக பேசுகிறதுக்குலாம் நான் கம்மியாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் 4.2 தான் இருக்கிறான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நேற்று கட் பண்ணல, அன்சேஞ்சாக அப்படியே தான் வச்சுருக்கிறாங்க. அதுதான் எக்ஸ்பெக்டேஷனும் கூட. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏடிஆரை பார்க்கணும். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அவன் வந்து இதுக்கப்புறம் பாசிட்டிவாக தான் இருக்க போகிறான், பெருசாக நெகட்டிவாலாம் இருக்க போகிறது கிடையாது அடுத்த மீட்டிங் வரைக்கும். அதுக்கு நடுவில் ஏதாவது சம்பவம் ஆச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தான் அவன் வந்து நெகட்டிவாக நினைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து இந்தியன் ஏடிஆரை பார்ப்போம். ஓகே, இந்தியன் ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் பாசிட்டிவ், ஐசிஐசி பேங்க் 1% பாசிட்டிவ், HDFC பேங்க் 0.5% பாசிட்டிவ், விப்ரோ ஃப்ளாட். இதுவே நம்ம இந்தியா மார்க்கெட்டோட எல்லாமே பார்ப்போமா. ஐசிஐசி பேங்க் பாசிட்டிவ், இங்கே நான் ஐசிஐசி 1% பாசிட்டிவ் அடையப்பா. அடுத்து வந்து HDFC பேங்க் -1%, இங்கே HDFC பேங்க் 0.5% பாசிட்டிவ். விப்ரோ அங்கே ஃப்ளாட்டாக இருந்துச்சு, இங்கேயும் லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கான். இன்ஃபி வந்து 0.4% வந்து நெகட்டிவாக இருந்திருக்கான். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.4% பாசிட்டிவாக இருக்கான். அப்போ ஏடிஆர் மொத்தமும் பாசிட்டிவிட்டியாக தாங்க இண்டிகேட் பண்ணுறான். எல்லாமே மார்க்கெட் பயங்கரமாக பாசிட்டிவாக நேற்று ரியாக்ட் பண்ணியிருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து FIDA டேட்டா பார்ப்போம். ஸோ FII அண்ட் DIயை பொறுத்த வரைக்கும் நேற்று ட்ரேடிங் வால்யூம் வந்து நார்மலாக இருந்திருக்கு. இவங்களுக்கும் நார்மலாக தான் இருந்திருக்கு. DI வந்து ஒரு 2600 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு 2600 கோடி செல் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலுமே மார்க்கெட்டில் நேற்று தெறிக்க விட்டாங்க. மார்க்கெட்டு கீழே மேலேயும் 1000 பாயிண்ட்டு 500 பாயிண்ட்டுன்னு ஏறி இறங்கிட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்ல. அடுத்து வந்து நம்ம வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
இன்றைக்கி காலையில் வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஏறினது பத்தாது அப்படின்ட்டு யாரா நீ அப்படிங்கிற மாதிரி டவ் ஜோன்ஸ் அகைன் ஒரு 0.2% பாசிட்டிவாக இருக்கான். S&Pயும் அதே ஒரு 0.27 பாசிட்டிவாக இருக்கான். நாஸ்டாக் வந்து 0.5% பாசிட்டிவாக இருக்கான். அப்படியே டேக்ஸ் எட்டி பாருங்கள், நாட்டில் தான்டா நல்லா நடந்திருக்கு, எனக்கு ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறான். 0.07%, ஃப்ரான்ஸ் வந்து 0.01%, ஃபிட்ஸே வந்து 0.07%. இவன்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்கிறான். அடுத்து நிக்கி, இவனும் ஃப்ளாட்டாக இருக்கான். தைவான் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இவங்க மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, அதை விட்டுருங்க. இவ்வளோதாங்க. அப்போ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து இன்றைக்கி க்ரீன் எங்கே பச்சை நிறமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து க்ரீனாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுறான், 22,069 வெறித்தனமான ஒரு கேப்பை காட்டுறான். ஸோ நேற்றத்தோட நிஃப்டி ஃபியூச்சரோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 21,910. இப்போது 22,071 அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட்டுங்க கேப் அப் காட்டுறான் இவன். கிட்டத்தட்ட 910லேருந்து 22,010, அதுக்கப்புறம் 22,073. அடையப்பா, கிட்டத்தட்ட 160 பாயிண்ட் கேப் அப் காட்டுறானே இவன். வெறித்தனமான கேப் அப்பு. இருங்க ஒரு நிமிஷம், இது ஃபியூச்சர் தானா, நான் காண்பது கனவா இல்லை நினவா அப்படிங்கிறது எனக்கே புரியல. இருங்க, 910 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ 22,074 ஓப்பன் ஆக போகிறான். ஆமாங்க, ஆமாம், 150 பாயிண்ட்டுக்கு மேலே அவன் கேப் அப் காட்டுறான். சரி பார்ப்போம். அடுத்து இப்போ நம்ம நிஃப்டிக்கு போயிடுவோம். நேற்று நிஃப்டியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ப்ராப்பராக என்னாலே அனலைஸ் பண்ண முடியுது. வெறும் டுமாரோ சிபிஆர் மட்டும் பார்த்தா என்னால் கொஞ்சம் சில தவறுகள் நான் பண்ணிடுறேன். அதனால் நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்து வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. மார்க்கெட்டில் வெறித்தனமான வால்டாலிட்டி. சிபிஆர்லேருந்து அப்படியே கீழே போய் ப்ரீவியஸ் டேலோ S1 எல்லாத்தையும் உடச்சிட்டு அப்படியே வந்து ஒரு ரிவர்ஸில் போட்டு மேலே போய் R1 ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்து முடிச்சிட்டான். இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, செல்லர்ஸ் முதல்ல வந்து ப்ரைஸை கீழே கொண்டு போக ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியலை. அகைன் பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போக ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியலை. கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து ஃப்ளாட்டாக இங்கே முடிச்சிட்டான் அப்படிங்கிறது தான் வந்து இண்டிகேஷன். அதாவது ஓப்பனிங் இடத்துலையே முடிச்சிட்டாங்க. அப்போ பையர்ஸ் கிட்டையும் ஸ்ட்ரென்த் இல்லை, செல்லர்ஸ் கிட்டையும் ஸ்ட்ரென்த் இல்லை. நீங்கள் டெய்லியில் பார்த்தா கூட இருங்க, இந்த இண்டிகேட்டர்லாம் வந்து ஆஃப் பண்ணி விட்றேன். நீங்கள் டெய்லியில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்களா, ஒரு டோஜி கேண்டில் வந்திருக்கு. அப்போது இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இன்டிசிசிவ்னஸ், பையிங்கா செல்லிங்கா ரெண்டு பேர்த்துக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறத இண்டிகேஷன். இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற கேண்டிலை பொறுத்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து பையிங்கில் இருக்குமா, அடுத்த நாள் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து ஒரு பையிங் மொமெண்டமில் இருக்குமா இல்லை செல்லிங்கில் இருக்குமா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபர்தராக வந்து 5 மினிட்ஸுக்கு போயிடுவோம். ஸோ நேற்று டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு, ப்ளஸ் நேற்று வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆகி பயங்கர வால்டாலிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. பேங்க் நிஃப்டி தான் பயங்கர வால்டாலிட்டியாக இருந்தால், இவன் வந்து அந்தளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளாக இல்லை. அப்போ நம்ம வந்து டுமாரோ சிபிஆரை பார்த்துருவோம். இப்போ டுமாரோ சிபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் ஒரு நேரோ சிபிஆர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இது நம்ம மீடியம் சிபிஆர்னு சொல்ல முடியாது, நேரோ சிபிஆரில் கொஞ்சம் பெரிய சிபிஆர்னு வேணால் சொல்லிக்கலாம். இதுதான் வந்து இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர். அப்போது இன்றைக்கி எவ்வளோ பாயிண்ட் கேப்அப் காட்டுறான் அவன், ஒரு 170 பாயிண்ட் கேப்அப் காட்டுறான். நேற்று க்ளோசிங்கிலிருந்து 170 பாயிண்ட் கேப்அப் அப்படின்னா R2 கிட்ட ஓப்பன் ஆக போகிறான். நம்ம மார்க்கெட் இருக்க நிலமையில் 170 பாயிண்ட் கேப்அப் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக நம்மளுடைய மார்க்கெட் கீழே விழுவதற்கு 99.99% வாய்ப்பு இருப்பதாகவே நான் உணர்கிறேன். ஏன்னா இப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டிங்க. ஓகேங்களா, இப்போது இந்த கிஃப்ட் நிஃப்டியோட வேலை என்ன, வேர்ல்டு மார்க்கெட்டில் என்னென்ன எங்கெங்கே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்து இவன் காட்டுவான். டவ் ஜோன்ஸ் என்னாச்சு, யூஎஸில் என்னாச்சு, யூரோப்பில் என்னாச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொண்டு வந்து இவன் காலையில் கேப் டவுனான்னு காட்டுவான். ஆனால் அந்த கேப் டவுனா ஆனதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துக்கிட்டு இங்கே ரியாக்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து எதுவுமே உருப்புற மாதிரி தெரிலைங்க. எஃப்ஐஏலாம் வந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க. பட் மார்க்கெட் பயங்கர பீரிஷாக இருக்குது. அதனால் இன்றைக்கி R2க்கு மேலே ஓப்பன் ஆக போகிறாங்க. இதுதான் R1. இந்த ரேஞ்சில் அவன் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு R2க்கு மேலே தான் ஓப்பன் ஆக போகிறான். ஓப்பன் ஆன கேண்டிலே கண்டிப்பாக அவன் கீழே வருவான். சப்போஸ் அந்த செல்லிங் ப்ரெஷர் ஃபுல்லாக அப்படியே பையிங் ப்ரெஷரை கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவன் தலைகுப்புற கீழே விழுந்து கண்டிப்பாக R2லேருந்து R1 எல்லாம் தாண்டி சிபிஆர்லாம் தாண்டி S1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவே நான் உணர்கிறேன். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஆனால் அதுவே ஃபஸ்ட்டே பையிங் ப்ரெஷர் வந்துருச்சு வராது. சப்போஸ் அதையும் தாண்டி ஒரு 0.01% வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் பார்க்கலாம். பட் கண்டிப்பாக R2லேருந்து அவன் R1 வரைக்கும் வந்துடுவாங்க. அவன் எப்போ வரப்போகிறாங்கிறது எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு கேண்டிலே பெரிய கேண்டிலாக போட்டு வர்ற கூட வாய்ப்பு இருக்குது. அவன் R1 வரைக்கும் வந்தாலுமே அங்கேருந்து ரிவர்சல் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ப்ராபப்ளி பையர்ஸ் இன்றைக்கி உள்ளே வந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு
ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஒரு சின்ன அனாலிசிஸ் மட்டும் சொல்கிறேன். ஏன் இவன் விழுவான் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸ். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவைங்க அவன் வந்து R1க்கு மேலே போயிருக்கான் கடைசி நாட்களில். இருங்க, இந்த இதெல்லாம் நான் வந்து ஹைட் பண்ணி விட்டுறேன். எத்தனை தடவை R1க்கு மேலே போயிருக்கான். நேற்று போக முடியல, அதுக்கு முன்னாடி போக முடியல, அதுக்கு முன்னாடி போயிட்டு கீழே வந்துட்டான், அதுக்கு முன்னாடி போகலை, அதுக்கு முன்னாடி போகல, அதுக்கு முன்னாடி R1 கிட்ட ஓப்பனாக கீழே வந்துட்டான், அதுக்கு முன்னாடி போகல, அதுக்கு முன்னாடி போகல. இப்படி நம்ம போயிட்டே இருந்தோம்னா கடைசியாக அவன் போனது மார்ச் 6ஆம் தேதி. நம்ம நேற்று நான் பேங்க் நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி தான் இங்கேயுமே மார்ச் 6ஆம் தேதி தான் மேலே போயிருக்கான். அப்போது பையிங் ப்ரெஷரே எங்கேயுமே இல்லாமல் இவன் பாட்டுக்கு ஒரு 200 பாயிண்ட் கேப் காமிச்சா என்ன ஆகும்? செல்லிங் தான் வரும். ஆல்ரெடி பையர்ஸ் ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், மேலே தூக்குவாங்க. அப்போ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸ் மட்டுமே தான் இருக்காங்க. பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் கீழே போகும்போது சப்போர்ட் பண்ணி தூக்குறாங்களே ஒழிய மார்க்கெட்டை மேலே கொண்டு போகல. அப்போது இப்போ வந்து ஒரு வேர்ல்டு மார்க்கெட்டில் எங்கேயோ ஒரு நடந்த விஷயத்துக்காக நம்ம மார்க்கெட் கேப் ஆகுதுன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு இந்த 120 பாயிண்ட் கேப் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணாலும் நம்ம மார்க்கெட் அந்த கேப்பை காமிக்காமல் போகலாம். இன்கேஸ் அப்படி 150 பாயிண்ட் கேப்பை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 99.99% வந்து மார்க்கெட் வந்து R2 இருந்து கீழே R1 வரைக்கும் வந்துடுவான். R1 கீழே போகிறது இல்லை சிபிஆர் தாண்டி கீழே போகிறது அதுக்கப்புறம் நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கிட்டே தான் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் கீழே விழுவது உறுதி. இதுதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனாலிசிஸ். ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்க்கணும் பார்த்தீங்களா, அதை மறந்துட்டோம் பாருங்கள். ஒரு நிமிஷம். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து R2க்கு மேலே ஓப்பன் ஆக போகுது. R2க்கு மேலே ஓப்பன் ஆகி ப்ரைஸ் வந்து சப்போஸ் ஃபஸ்ட்டு கேண்டில் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து R2 தாண்டி க்ளோஸ் வச்சுன்னு வைங்களேன். அதாவது இங்கே R2 வந்து இவன் காமிக்க மாட்டான், நான் சும்மா ஒரு இமேஜினரி இதை போடுறேன். இதை போட்டால் நம்ம லைன்ஸை போட்டால் நம்ம போட்டு வச்ச லைன்ஸ் வந்துடும். இதுதான் வந்து R2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே தான் ஓப்பன் ஆக போகுது இப்போ இருக்கிற நிலமைப்படி. அப்போ இங்கே ஓப்பன் ஆகி அவன் சடனாக கீழே விழுக்காமல் லைட்டாக அப்படி மேலே போயிட்டு இந்த R2 தாண்டி இப்படி கீழே வரான்னு வைங்களேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அவன் R1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எய்தர் வந்து ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், ஆர் கால் ஆப்ஷன் செல் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நான் பொறுப்பு கிடையாது, அது இப்போயே சொல்லிடுறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அவன் ப்ரைஸ் வந்து R1 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. R1 தாண்டி போகிற பட்சத்தில் அவன் சிபிஆர் வரைக்கும் போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொலக்குத்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லை, ப்ரைஸ் வந்து எடுத்த உடனே பெரிய கேண்டில் போட்டு அவன் கீழே வந்துட்டான் அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரி ஆகாதீங்க. அவன் வந்து R1 ப்ரீவியஸ் டே ஹை இது ரெண்டையுமே தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா அகைன் சிபிஆர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச ஹை ப்ராபபிள் பேட்டர்ன். சப்போஸ் அவன் மேலே போகிறான்னு தயவு செஞ்சு போயிட்டு நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை வாங்குறதோ புட் ஆப்ஷனை செல் பண்ணுறதோ பண்ணாதீங்க. இது எங்கள்கிட்ட வந்து சத்து கிடையாது, கண்டிப்பாக கீழே விழுந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு தான் ஹை ப்ராப்ளம். சப்போஸ் இப்போ வந்து நான் நினைக்கிற மாதிரி இவ்வளோலாம் கேப் அப் ஆகாமல் கம்மியாக தான் கேப் அப் ஆகிறான் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு R1 கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் R2 கிட்ட சொன்னது. சப்போஸ் லைட்டாக மார்க்கெட் மேலே போயிட்டு R1 தாண்டி R1 PDH ரெண்டையுமே தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே அவன் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் R2 வரைக்கும் போகாதுங்க, விடுங்க. அது இது நம்ம போகாத விஷயத்தை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு இல்லை அதையும் இல்லை நம்ம ப்ராபபிலிட்டி தான் பேசுகிறோம். சப்போஸ் R2 போய் ரிவர்ஸ் ஆனாலுமே அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை உடச்சி கீழே வந்தாலும் அது ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பியரிஷ் டேயாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை கன்சால்டேஷனுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இது வந்து இந்த சிபிஆரே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பியர்ஸ் கிட்டேருந்து புல்ஸுக்கு கிட்ட மார்க்கெட் போகுங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஓப்பனாக வர கேப் அப்பு, ஆனால் அது நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது. ஸோ R2 ரிவர்சல் ஆர் R1 ரிவர்சல் இல்லை சிபிஆரில் தாண்டி கீழே போய் S1 வரைக்கும் போகிறது, இதுதான் வந்து நீ ஹை ப்ராபபிள் பேட்டர்னாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் S1 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் மிகப்பெரிய ஃபாலுங்க, அதுக்கு மேலே மார்க்கெட் போகாது. ஸோ அங்கே பாருங்கள் திருப்பி ஒரு 250 பாயிண்ட் 280 பாயிண்ட் ஃபாலு. ஸோ அவ்வளோ அதுக்கும் கீழே மார்க்கெட் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ராபப்ளி ப்ரைஸ் சிபிஆர் கிட்டேயோ ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் R2 இருந்து வந்தால், அப்படி இல்லைனா S1 கிட்ட கண்டிப்பாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஆயிரும். அப்படி ரிவர்சல் ஆகும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம். ஸோ இதுவுமே ஒரு ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். பேங்க் நிஃப்டியில் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மாதிரி ஸ்மூத்தாலாம் இல்லைங்க பேங்க் நிஃப்டி. இது வந்து செக்டோரியல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வெறித்தனமான மூவ்மெண்ட் இருந்துச்சு நேற்று. ஸோ இங்கே பாருங்கள், இவன் வந்து கரெக்டாக சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகி R1 ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டான். கீழே எங்கே போயிட்டான்? S3 வரைக்கும் போயிட்டான். 1 2 3 S3 தான். S3 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பாருங்கள் ஒரு கோபுரத்தை இன்வெஸ்ட் கோபுரத்தை போட்டுட்டு அப்படியே மேலே போகிறான். எங்கே போகிறான்? R1 வரைக்கும் போகிறான். அப்புறம் திருப்பி அங்கேருந்து R1 நிஃப்டி தான் சிபிஆர் கிட்ட போதும்பா அப்படின்ட்டு முடிச்சிட்டான். ஆனால் இவன் அதெல்லாம் கிடையாது, கீழே வந்துட்டான். S1 கிட்ட வந்து கீழே தான் முடிஞ்சிருக்கிறான். ஸோ வெறித்தனமான வால்டாலிட்டிங்க. நான் ட்ரேட் பண்ண இந்த ஒரு 8 மாதத்தில் ட்ரேட் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆர் யூஸ் பண்ணி 8 மாதமாக ட்ரேட் பண்ணிருக்கேன். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து வெறித்தனமான ஒரு வால்டாலிட்டி டே வந்து நான் பார்த்துருக்கேன். இந்தளவுக்கு வால்டாலிட்டியாக இருந்தது இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ் நான் டைரக்ஷனல் பிளேயர்ஸ்லாம் நேற்று வந்து பாதி பேர் வந்து ஒரு 2% 3%ங்கிற வெறித்தனமான லாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட் ரொம்ப வால்டைலாக இருந்துச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அனாலிசிஸில் ஒரு 4 பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். R1 ரிவர்சலு, S1 ரிவர்சலு, R1 ட்ரெண்டிங்கு, S1 ட்ரெண்டிங் சொல்லியிருந்தேன். அதில் 3 நடந்துருச்சு, 3மே நடந்துருச்சுங்க. ஒன்றே மேலே மட்டும்தான் அவன் ட்ரெண்ட் ஆகலை, மற்றபடி எல்லா பக்கமும் ட்ரெண்ட் ஆகிட்டான், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துட்டான் அவன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் டுமாரோ சிபிஆரில். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு டிசெண்டிங் கைண்ட் ஆஃப் மீடியமுக்கும் நேரோவுக்கும் நடுவில் இருக்க சிபிஆர். இதுவும் எனக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. ஆனால் இவன் வைடு சிபிஆர் வந்தாலும் சரி, நேரோ சிபிஆர் வந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டி ஒன்றுமே பண்ண முடியாது போல் இருக்குது. டெய்லியும் வந்து இல்லைங்க, ஒன்றே ஒன்று தான் பாருங்களேன். நேற்று இங்கேருந்து இங்கே போனது எவ்வளோ %? 700 பாயிண்ட் கீழே போனாங்க, 1.5% கீழே போனான். சரி போனானே அப்படின்ட்டு பார்த்தா அதே அங்கேருந்து திருப்பி மேலே எவ்வளோ வந்திருக்கான் பார்த்தீங்களா? 800 பாயிண்ட் மேலே வந்திருக்கான், 1.8% மேலே வந்திருக்கான். திருப்பி அங்கேருந்து ரிவர்சல் போட்டதும் பாருங்கள், அங்கேருந்து இங்கே திருப்பி ஒரு 500 பாயிண்ட் கீழே போயிருக்கான், 1% கீழே போயிருக்கான். ஒரே நாளில் இப்படியெல்லாம் போனால் என்னங்க பண்ண முடியும்? இருந்தாலும் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி தான் ஃப்ரெண்டாக இருக்கிறான். நமக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கறது தான் வந்து நம்ம டேரெக்ஷனல் செல்லர்ஸ் அப்படிங்கிறதுனால பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கறது நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கு. சரி, நம்ம இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். இப்போ இவன் வந்து பார்த்திங்கன்னா 150 பாயிண்ட் 160 பாயிண்ட் கேப் ஆகிறான்னா, அதாவது 0.7% வந்து கேப் காமிக்கிறான். அப்போ இங்கேருந்து அதே 0.7% நம்ம போகும்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா R1க்கு மேலே தான் ஓப்பன் ஆக போகிறான். அண்ட் நம்ம நிஃப்டியில் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையுமே பல நாட்களாக R1க்கு மேலே ஓப்பன் ஆகலை. ஸோ கண்டிப்பாக இனிஷியலாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த R1 பிடிஹெச் தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது அவன் சிபிஆர் கிட்ட வந்து சிபிஆரையுமே தாண்டி கீழே S1 வரைக்கும் போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவன் S1க்கு போகும்போது நேற்றத்தோட லோவருக்கு பார்த்திங்களா, அதான் இன்றைக்கி S1 ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அங்கேருந்து நேற்றே பேனிக் செல்லிங்கிலிருந்து வெறித்தனமாக மேலே வந்திருக்கான். ஸோ கண்டிப்பாக அவனுமே S1லேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது R1லேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போகிறது ஹை ப்ரொபல் பேட்டர்ன் தான். சப்போஸ் அந்தளவுக்கு கேப் ஆகாமல் அவன் வந்து இங்கே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா சிபிஆரை தாண்டி க்ளோஸ் வச்சாலும் அவன் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி S1 கிட்ட போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் மிகப்பெரிய செல்லிங் வருது அப்படின்னா அது ஆல்வேஸ் பை ஆயிடுது, ஆனால் மேலே தான் போக மாட்டேங்குது. ஏன்னா பையர்ஸ் வந்து கீழே போகும்போது தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, மேலெலாம் தூக்கிட்டு போக ட்ரை பண்ணுறது கிடையாது. அப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹை ப்ரொபல் பேட்டர்ன். இப்போ நம்ம வந்து பொசிஷனெலாம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி அனலைஸ் பண்ணுவோம். எஸ், இங்கே பாருங்கள், நம்ம நேற்று போட்ட நம்ம ஆல்ரெடி போட்ட அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கிறான். நேற்று கரெக்டாக வந்து நம்ம இந்த சப்போர்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிவிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகிட்டான். இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த இடத்துல ரிவர்சல் ஆனதுனால மார்க்கெட் வந்து ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, பையர்ஸ் கிட்ட பெருசாக ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா 3 க்ரீன் கேண்டில்ஸ் பயங்கரமான பையிங் ப்ரெஷர் மேலே வந்திருக்கான், ஆனால் முடியல, திருப்பி கீழே போயிடுச்சு. அப்போது இந்த லைனை தாண்டினா, அதாவது 21,909 அந்த கேண்டில் நேற்றத்தோட ஹையெல்லாம் தாண்டினா ஓகே புல்லிஷாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லோயர் லெவலில் இது கன்சாலிடேஷனாக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும், பெரிய செல்லிங் ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு, ட்ரெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் மேலே வந்துருச்சு, விச் மீன்ஸ் இட் இஸ் அ கன்சாலிடேஷன். லோயர் லெவலில் கண்டிப்பாக பையர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான இண்டிகேஷன். ஸோ சப்போஸ் இன்கேஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி மேலே போகும்போது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது 21,980 இல்லை 990ங்கிற மாதிரி, அதாவது 22,000 வச்சுங்களேன். 22,000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை தாண்டினா தான் உங்களால் ஃபர்தராக நிஃப்டியால் மேலே போக முடியும். அதை தாண்டாத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி இங்கேருந்து ரிவர்சல் ஆகி அகைன் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கோட ஓப்பனிங் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் ஆக போகிறதே மேலே தான் ஓப்பன் ஆக போகிறான், இங்கே தான் ஓப்பன் ஆக போகிறான். அப்போ இங்கேருந்து நீங்களே சொல்லுங்கள், இவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னா மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கா? அந்தளவுக்கு ஏதாவது நியூஸ் நடந்திருக்கா? இல்லை. ஸோ கண்டிப்பாக அவன் இங்கேருந்து ஒரு நல்ல ரெட் கேண்டில் போட்டு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு செம்மையான ட்ரேடிங் டேயாக இருக்கும் போது நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேட்டர்ன் போட்டு வச்சதுன்னா, ஒரு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தோம். நேற்றும் அதே தான், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட கீழே அந்த டவுன் சைட் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த டவுன் சைட் ட்ரெண்ட் லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான். இவனும் டோஜி கேண்டில் தான் போட்டுக்கிறான். அப்போது இங்கே பாருங்கள், நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டோஜியை போடுறான். விச் மீன்ஸ் மார்க்கெட்டை செல்லர்ஸ் எல்லாமே இங்கேருந்து கீழே இறக்குன்னு ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி கீழே பையிங் ப்ரெஷர் வந்தும் மேலே வந்துருச்சு. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் தான். ஸோ இங்கேருந்து இன்னும் ஃபர்தராக மார்க்கெட்டுக்கு கன்சாலிடேஷன் வேணுங்க. என்ன தான் வந்து இங்கே வந்து பையர்ஸ் வந்திருந்தாலுமே கீழே விழும்போது தான் இவங்களும் வந்து இழுத்து பிடிக்கிறாங்களே ஒழிய ஒரு பையிங் இந்த மாதிரி ஒரு நல்ல க்ரீன் கேண்டில்லாம் வரல. அந்த மாதிரி ஒரு 2-3 க்ரீன் கேண்டில் வந்து செல்லர்ஸ் கிட்டேருந்து பையர்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் தான் இவனால் எகிரி குதிச்சு மேலே போக முடியுமே ஒழிய இந்த மாதிரி ஒரு கேண்டில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ், இந்தியா ரிலேட்டட் பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால போச்சு. அந்த மாதிரி ஒரு கேண்டில் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலுமே இது ஒரு நல்ல கன்சாலிடேஷன் தான். ஆனால் ஃபர்தர் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் தேவைப்படுது.
ஸோ சடனான ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த மூவ் நம்மளால் நம்பவே முடியாது. கண்டிப்பாக வந்து அது செல் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் இத்தனை தடவை செல்லை ஸ்ட்ரைக் பண்ணி இன்னொருக்கா நம்ம உடச்சி பார்ப்போமே அப்படின்னு உடச்சாங்க அப்படின்னா இந்த பேனிக் லோ இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கே வெறித்தனமாக 46,000 உடச்சி கீழே போயிட்டாங்க. இந்த பேனிக் லோவை தாண்டி கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவுமே உடனடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கிடையாது. இன்னும் 2-3 ப்ராப்பரான கேண்டில் வேணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே பையர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட சப்போர்ட்டை உடச்சி கீழே போகிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் வேணும். அந்த ட்ரிகர் நடந்தால் தான் இவனால் வந்து கீழே போக முடியும், ஃபர்தராகவும் வந்து இந்த லைனை உடைக்க முடியும். இல்லைனா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இங்கே நடந்த கன்சாலிடேஷன் எப்படி ஒரு நல்ல மேலே அப்சைட் ரேலியை கொடுத்துச்சோ அதே மாதிரி இங்கே நடக்க போகிற கன்சாலிடேஷன், இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு நடக்க போகிற கன்சாலிடேஷன், ப்ராபப்ளி எலெக்ஷன் வரைக்கும் நடக்கிற கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேங்க் நிஃப்டி மேலே தூக்கிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.